Hi friends, welcome to Viji's kitchen. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க, பன்னீர் ஒரு பேக்கெட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணும், அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வேணும் நம்மளுக்கு, வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 3, தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் வேணுங்க, சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் தான் போதும், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் வேணும், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சுவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பட்டை 2 லவங்கம் ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேங்க, முந்திரி ஒரு 5லேருந்து 6 வேணுங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருள். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கணும், அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாங்க. முந்திரி கொஞ்சம் செவந்துடணுங்க. முந்திரி இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுருந்தோங்க. இதில் இஞ்சி பூண்டு அப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக. இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது அது கூடவே இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ தக்காளியை நம்ம ஆட் பண்ணலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம 4 தக்காளியை. நம்ம நல்லா ஃபைனாக வதக்கிடணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த தக்காளியோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடணும். நல்லா வதக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட் இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சமைக்க வேண்டியதாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இது மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பொரிச்சதை எடுத்து நம்ம அந்த கிரேவியில் போட வேண்டியதுதான். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எல்லா பன்னீரும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிறது ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம். எடுத்து போட்டோங்க. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க, நல்லா ஃபேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் போட்டுடணுங்க. பேஸ்ட் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நம்ம
நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா மிளகாத்தூள், அது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதை போடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணலாங்க. இந்த சுவைக்கேற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த மிக்ஸியில் இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, இந்த தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோங்க. இதில் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். நமக்கு மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா அப்படியே திரண்டு வரும். உங்களுக்கு நல்லா திக் கண்டென்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாங்க. நமக்கு இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கீங்களா அந்த பன்னீரை, அதை இப்போ ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணலாங்க ஃபைனலாக. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடிங்க நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.